வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 31 ஜூன் மாதம் 6 வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நல்ல செயல் வேகம் இருக்கும். அது ரொம்ப அதிகரிக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த எந்த ஒரு திட்டம் அல்லது பொறுப்பு எதுவுமே தெளிவான பாதைக்கு வர்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். மேலதிகாரிகள்லாம் உங்கள் திறமையை நல்லா கவனிக்குவாங்க. நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாலிடிக்ஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்படியாக இருக்கும். அது கொஞ்சம் திறமையாக கடந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா இறுதியில் உங்களுக்கே வெற்றி கிடைக்கிற மாதிரியான ஒரு வேலை உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமைப்பில் இருக்குது. புதிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் கூட வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய கஸ்டமர் எல்லாம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. புதன் மற்றும் வியாழன் நாட்களில் மட்டும் நீங்கள் பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன கோபம் கூட உங்களுக்கு இந்த 2 நாளில் பெரிய விவாதமாக மாறிடும். அது மனசில் உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குற மாதிரியா இருக்கும். பணநிலை பொறுத்த வரைக்கும் மெதுவான முன்னேற்றம் இருக்குங்க. திடீர்னு ஒரு பெரிய லாபம் வரலைனாலும் கூட தேவையான அளவு பணப்புழக்கம் இருக்கிற மாதிரியா இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் கொஞ்சம் கூடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது வீடு, வாகனம் அல்லது மின்சார பொருள்கள் ஏதாவது நீங்கள் செலவிட வேண்டிய நிலைமை வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு முதலீடுனா அதில் அவசரப்படாதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி ஏதோ ஒரு செய்யலாமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணி செய்யுங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பணம் தொடர்பான முடிவுகளை அமைதியாக எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தரோட உடல்நிலை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒரு உடல்நிலை, பெரியவங்களோட ஆலோசனை இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒருத்தர் பழைய ஃப்ரெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரெனியூவல் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த பார்த்தீங்கன்னா உடலில் ரொம்ப சக்தி இருக்கும். ஆனால் மன அழுத்தம் காரணமாக தூக்கம் இல்லை குறையிறது, இல்லைன்னா தலைவலி வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். கழுத்துலையோ இல்லைன்னா தோலில் கூட கொஞ்சம் வலி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க. நல்ல தண்ணி குடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். தூக்க நேரத்தை நீங்கள் சரி செய்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தூங்காமல் இருக்கிறது உங்களுக்கு உடல் உபாதைகளை உண்டு பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நல்லா தூங்குங்க. தூங்க கிடைக்கிற நேரத்தில் வீண் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் படிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் போட்டி தள்ளி வைக்காதீங்க. எதுவோ அன்னன்னைக்கு விஷயத்த முடிச்சிடுங்க. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். இந்த வாரம் நீங்கள் அட்டன் பண்ணுறது எதாக இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கற்றுக்கணுன்ற மனநிலை இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட உள்ளுணர்வு அதிகமாக இந்த வாரம் வேலை செய்யுங்க. நீங்கள் ஒரு மனசுக்குள்ளார ஒரு விஷயம் நினைப்பீங்க. அது உங்களுக்கு ஆமாங்க நம்ம நினச்சோம்ல இது கரெக்டாக நடந்துச்சு பாரு, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த வாரம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருக பகவானோட வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவெடுக்கிறீங்களோ அது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. இந்த வாரத்தோட சாதகமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறீங்களோ ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னா இந்த 3 நாள்களை பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. கவனமாக இருக்க வேண்டிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. புதன்கிழமை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தரோட பேசும்போதோ இல்லைன்னா எந்த ஒரு வேலை செய்யும்போதோ ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கோவப்படாதீங்க, நிதானமாக இருங்க அந்த ஒரு நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர். அதாவது ரொம்ப டார்க் சிவப்பு இல்ல. செம்மண் மாதிரியான ஒரு சிவப்பு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த வாரம் லக்கியா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்பர் 9 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லக்கி நம்பரா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். மேஷராசிக்காரங்க பொறுத்தவரையில அவசரத்தை ரொம்ப கட்டுப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அவசர அவசரமா பேசுறதோ, இல்ல செய்யறதோ கட்டுப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்சஸ் காத்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஆனா, பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கும். பொறுமை இந்த ஒரு விஷயத்தோட உங்களோட வேலையோட சேரும்போது மட்டும் முழுசா பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பம், வேலை, பணம் ஆகிய மற்றும் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெதுவான ஆனா கொஞ்சம் நிலையான ஒரு முன்னேற்றம் காணப்படுற மாதிரியான வாரம் தான் இருக்கு இந்த வாரம். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.